ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஐபிஆர், அறிவுசார் சொத்துரிமை சட்டம். ஜென்ரலாக ப்ராப்பர்ட்டியை 2 கேட்டகரியாக டிவைட் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் டேஞ்சிபிள் ப்ராப்பர்ட்டி, செகண்ட் ஒன் இன்டாஞ்சிபிள் ப்ராப்பர்ட்டி. டேஞ்சிபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன? அதாவது நம்மளால் தொட்டு உணரக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே டேஞ்சிபிள் ப்ராப்பர்ட்டி தான். ஓகேவா? நம்மளால் பார்க்கவும் முடியும், அதை தொட்டு பார்க்கவும் முடியும். அப்படின்னா அந்த மாதிரியான சொத்துக்கள் எல்லாமே டேஞ்சிபிள் ப்ராப்பர்ட்டி. டேஞ்சிபிள் ப்ராப்பர்ட்டி இன்க்ளூடட் மூவபிள் அண்டு இம்மூவல் ப்ராப்பர்ட்டி. மூவபிள் அண்ட் இம்மூவல் ப்ராப்பர்ட்டினா என்னங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி அப்படின்னாலே கேட்டகரின்னு சொல்லும்போது மூவல் இம்மூவல் தான் சொல்லுவோம். ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. ப்ராப்பர்ட்டி அப்படின்னா 2 கேட்டகரி, டேஞ்சிபிள், இன்டேஞ்சிபிள். அப்போ டேஞ்சிபிள் ப்ராப்பர்ட்டி கீழே தான் மூவல் அண்டு இம்மூவல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறத சொல்லணும். ஓகேவா? மூவல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் எனி வெஹிக்கிள்ஸ், சேரு, இந்த மாதிரி எது வேணாலும் சொல்லிக்கலாம். இம்மூவல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா பில்டிங், லேண்டு, இந்த மாதிரி சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே டேஞ்சிபிள் ப்ராப்பர்ட்டி. Tangible property called as corporeal properties. Okay, tangible property corporeal properties னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா intangible properties. Intangible properties அப்படின்னா என்ன? அதாவது intangible propertyயை பொறுத்தளவு நம்ம அதை பார்க்க முடியாது, தொட்டு உணர முடியாத சொத்துக்கள், நம்மளால் டச் பண்ண முடியாது, cannot seen, பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான சொத்துக்கள் எல்லாமே intangible properties. Intangible properties included all intellectual property forms. Intangible property included all intellectual property forms. Intellectual அதாவது அறிவுசார் சொத்துரிமை கீழே வரக்கூடிய எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அது intangible property தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எதெல்லாம்? காப்பிரைட், பேட்டன், ட்ரேட்மார்க், டிசைன், லேஅவுட் டிசைன்ஸ், ட்ரேட் சீக்ரெட், ஜியோகிராஃபிக் இண்டிகேஷன். ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்டாஞ்சிபிள் ப்ராப்பர்ட்டிஸ். இன்டாஞ்சிபிள் ப்ராப்பர்ட்டி கால்ட் அஸ் இன்கார்பரேயல் ப்ராப்பர்ட்டிஸ். இன்டாஞ்சிபிள் ப்ராப்பர்ட்டிஸ் இன்கார்பரேயல் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லலாம். ஓகேவா? இதுதான் கேட்டகரி ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ இந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடியது எல்லாமே ஸ்டார்டிங்கில் ஒரு இன்டாஞ்சிபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். ஆனால் ஃபினிஷிங்கில் அது ஒரு டேஞ்சிபிள் ப்ராப்பர்ட்டியாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அது எல்லாமே சொல்ல முடியாது. சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா பிகினிங்கில் அது ஒரு இன்டாஞ்சிபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். ஆனால் அது ஃபினிஷ் பண்ணும்போது அது டேஞ்சிபிள் ப்ராப்பர்ட்டியாக கன்வெர்ட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கதை எழுதுன்னு நினைக்கிறீங்க, அந்த கதையை ஒரு ஸ்டோரியாக சொல்கிறீங்க. ஸோ இதெல்லாம் என்னது? இன்டாஞ்சிபிள் ப்ராப்பர்ட்டி. நீ கதையை சொல்லும்போது ஒரு அது கதையை நம்மளால் பார்க்க முடியுமா, இல்லை டச் பண்ண முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அந்த கதையை சொல்லும்போது அது ஒரிஜினல் அண்டு ஐடியாவோட எக்ஸ்பிரஷனோட இருந்துச்சு அப்படின்னா அது அதுக்கான காப்பிரைட் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது உண்டு. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல அது ஒரு இன்டாஞ்சிபிள் ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்குது. இப்போ இது எப்போ ஒரு டேஞ்சிபிள் ப்ராப்பர்ட்டியாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா அதை ஒரு புக் ஃபார்மெட்டில் போடும்போது. ஓகே, புக்கை நம்மளால் டச் பண்ண முடியும் இல்லையா? இல்லை ஒரு சிடியில் மாற்றும் போது, அந்த கதையை ஒரு சிடியில் சொல்லும்போது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதே பேட்டர்னாக இருந்துக்கலாம். பேட்டர்னை பொறுத்தளவு எப்படி? ஸ்டார்டிங்கில் உங்களோட நாலேஜு, அந்த நாலேஜோட ஃபினிஷிங்கில் ஒரு பேட்டர்ன் கொடுக்குறாங்க இல்லையா? அந்த சொத்துக்கான ஒரு வடிவம் கிடைக்குது இல்லையா? ஸோ அதுதான் டேஞ்சிபிள் ப்ராப்பர்ட்டியாக மாறுது. அப்போ இன்டாஞ்சிபிளாக இருந்து டேஞ்சிபிளாக கன்வெர்ட் ஆகுது. ஆனால் எல்லா இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஃபார்ம்ஸும் டேஞ்சிபிளாக மாறுதான்னா மாறாது. ஒரு பர்டிகுலர் மட்டும் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா,
இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன சொல்லி பார்த்துடலாம். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி மீன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் கிரியேஷன் ஆஃப் ஹியூமன் மைண்ட் அண்ட் நாலேஜ் அண்டு கமர்ஷியல் வேல்யூ. ஒரு ஹியூமன் பீயிங்கோட நாலேஜை வச்சு அவன் ஏதாச்சும் ஒரு பொருளை வந்து கிரியேட் பண்ணுறான், ஓகேவா? அந்த கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு பாதுகாப்பு கொடுக்கறது தான் வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், ஓகேவா? நீங்கள் ஏதாச்சும் உங்களோட நாலேஜ் வந்து ஏதாச்சும் ஒரு பொருளை வந்து உருவாக்குறதுக்காக அதுக்கு கிரியேஷனை வந்து உருவாக்குறீங்க அப்படின்னா அந்த கிரியேஷனுக்கான நாலேஜ் இருக்குது, அந்த நாலேஜை வந்து பாதுகாக்கிறதுக்காகத்தான் கொண்டு வரப்பட்டது தான் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். உங்களோட கிரியேஷனுக்கு வந்து ஒரு கமர்ஷியல் வேல்யூ வந்து ஏற்படுத்தணும் இல்லையா? அந்த கமர்ஷியல் வேல்யூ ஏற்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், ஓகேவா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கிரியேஷனை வந்து உருவாக்குறீங்க அப்படின்னா அந்த கிரியேஷனை வந்து மற்றவங்ககிட்ட இருந்து அதை பாதுகாக்கிறதுக்காக, ஓகேவா? உங்களோட நாலேஜையும் உங்களுடைய மைண்டில் இருக்கக்கூடிய அந்த ஐடியா அண்ட் எக்ஸ்பிரஷன் ஒரிஜினாலிட்டியை வந்து பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து லிட்ரேசி அண்டு ஆர்டிஸ்ட் ஒர்க்கு, செகண்ட் ஒன்று வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. அதில் வந்து ஒன்று லிட்ரேசி அண்டு ஆர்டிஸ்ட் ஒர்க்ஸ். செகண்ட் என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, லிட்ரேசி அண்ட் ஆர்டிஸ்ட் ஒர்க்கு இது கீழே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா காப்பிரைட் ஒர்க்ஸ், எல்லா காப்பிரைட் ஒர்க்ஸும் வரும். கேம்ஸ், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ், சாஃப்ட்வேர், மியூசிக், சவுண்ட், ஓகேவா? டிவி ப்ரோக்ராம்ஸ், நாவல்ஸ், புக்ஸ் எக்ஸெட்ரா, இன்னும் நிறைய இருக்குது, ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரேசி ஒரு கீழே வரும், ஓகேவா? அது போக இப்போ ஆர்டிஸ்ட் ஒர்க்ஸ் இருக்குது, பெயிண்டிங், ஆர்கிடெக்சர்ஸ் ஒர்க்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே எது கீழே வரும் அப்படின்னா லிட்ரேசி, அது கீழே வரக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு கேட்டகரி என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இன்க்ளூடட் இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி. எதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி? பேட்டன், ட்ரேட்மார்க், டிசைன், ஜியாகிரபிக் இண்டிகேஷன், லேஅவுட் டிசைன்ஸ், பிளான்ட் அண்ட் வெரைட்டிஸ், அதுக்கப்புறம் ட்ரேட் சீக்ரெட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி. ஏன் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில்நுட்பம் சார்ந்ததாக இருக்கும், ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு பேட்டர்ன் மூலமாக ஏதாச்சும் ஒரு பொருள் வந்து இன்வென்ட் பண்ணுறீங்க, அந்த இன்வென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் சார்ந்ததாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டிஸ், ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு புக் எழுதுறீங்க, ஓகேவா? அந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவை யூஸ் பண்ணி எழுதுறீங்க இல்லையா? அறிவை யூஸ் பண்ணி எழுதுறீங்க, ஆனால் அது தொழில்நுட்பம் சார்ந்ததாக எடுத்துக்கிட முடியாது, ஓகேவா? இப்போ நீங்கள் சொல்லலாம், சார் நான் அது தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு கான்செப்டே எழுதுகிறேன் அப்படின்னாலும் நீ வந்து அந்த புக்குக்கான காப்பிரைட்டு தான் வாங்க முடியுமே தவிர்த்து அந்த ப்ராடக்டான இது வந்து வாங்கினா பேட்டன் கீழே தான் வாங்க முடியும், ஓகேவா? ஸோ அது அப்போ உங்களோட கிரியேஷன் வந்து இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷனோட கம்பேர் ஆகி போச்சு அப்படின்னா அது வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டிஸ், ஓகேவா? அதனால தான் பேட்டனாக இருக்கட்டும், ட்ரேட்மார்க் இருக்கட்டும், டிசைன், இது எல்லாமே வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியோட கேட்டகரிஸ், என்னென்ன கேட்டகரிஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து காப்பிரைட். காப்பிரைட் அப்படின்னா என்ன அப்படின்னா பதிப்புரிமை. இந்த நம்ம இந்தியாவை பொறுத்தவரை காப்பிரைட் ஆக்ட் வந்து 1957 வந்து கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடியே காப்பிரைட் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க, ஓகேவா? அதேமாதிரி நம்மளோட காப்பிரைட் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோட கான்ஸ்டியூஷன்லேருந்து கொண்டு வந்தது தான், யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து கொண்டு வந்தது தான் நம்மளோட காப்பிரைட் ஆக்ட், ஓகேவா? இப்போ காப்பிரைட் அப்படின்னா என்ன அப்படின்னா பதிப்புரிமை.
அதான் என்னென்னா எனி லிட்ரரி ஒர்க், ட்ராமாட்டிக், மியூசிக் அண்ட் ஆர்டிஸ்ட் ஒர்க், சினிமோட்டோகிராஃப், ஃபிலிம்ஸ், சவுண்ட்ஸ், ரெக்கார்டிங், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட் ஒர்க்ஸ். ஓகே, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் ஆல்சோ. அதாவது லிட்ரரி ஒர்க்காக இருக்கலாம், ட்ராமாட்டிக் ஒர்க்காக இருக்கலாம், ஆர்டிஸ்ட் ஒர்க்காக இருக்கலாம், சவுண்ட் ரெக்கார்டிங் இருக்கலாம், மியூசிக்காக இருக்கலாம், சினிமோட்டோகிராஃப் ஃபிலிம்ஸாக இருக்கலாம், அதுக்கப்புறமா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து காப்பிரைட். ஓகேவா? அதே மாதிரி காப்பிரைட் அப்படிங்கிறது வந்து பண்டல் ஆஃப் ரைட்ஸ். இதில் அந்த காப்பிரைட் அப்படிங்கிறது வந்து நிறைய ரைட்ஸ் வந்து அந்த பர்சனுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் இப்போ வந்து ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க, ஒரு புக்கு வந்து உங்களோட நாலேஜை வச்சு க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த புக்கு மேலே உங்களுக்கு வந்து நிறைய ரைட்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? நிறைய பண்டல் ஆஃப் ரைட்ஸ் வந்து இருக்குது. என்ன மாதிரியான ரைட்ஸ் இருக்குது? இப்போ ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணதுக்கு ரைட்ஸ் இருக்குது, அது வந்து ரீபப்ளிஷ் பண்ணுறதுக்கு. செகண்ட் வந்து அதை வந்து ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது, அடாப்டேஷன் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அது வந்து சினிமோட்டோகிராஃபுக்காக ஒரு மூவியாக மாற்றி அதை ஒரு மூவியாக எடுக்கிறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. அடுத்து வந்து மியூசிக் அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரைட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பண்டல் ஆஃப் ரைட்ஸ் வந்து அந்த ஓனருக்கு வந்து இருக்குது. ஓகே, இப்போ வந்து ஆத்தர்ஸ், இதில் எப்படி வந்து இந்த ஆத்தர்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல பார்த்தோம் அப்படின்னா, இப்போ லிட்ரரி ஒர்க்காக இருந்துச்சு அப்படின்னா அதை பொறுத்தளவு அவர் வந்து ஆத்தர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் ஒரு புக் எழுதுறீங்க, ஒரு போயம் எழுதுறீங்க, ஸோ இதெல்லாம் யாருன்னு சொல்லுவோம்? ஆத்தர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ட்ராமாட்டிக் ஒர்க்காக இருந்தாலும் அவங்களும் ஆத்தர் தான். ஓகேவா? நீங்கள் ஒரு ட்ராமா வந்து க்ரியேட் பண்ணுறீங்க, ஓகேவா? அந்த ட்ராமாவுக்கு வந்து கதை வசனம் எல்லாம் எழுதுறீங்கன்னா நீங்கள் வந்து அந்த இடத்துலையும் ஆத்தரை சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு மியூசிக்கல் ஒர்க்காக இருந்துச்சு அப்படின்னா கம்போசர்னு சொல்கிறோம் இல்லையா, அவர். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சவுண்டு, அதே மாதிரி மியூசிக்கு, மூவிஸ், ஸோ இதெல்லாம் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, மூவிஸ் இதெல்லாம் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ ஆர்டிஸ்ட் ஒர்க்காக இருந்தால் ஆர்டிஸ்ட் அல்லது பெயிண்டிங் அந்த மாதிரி வரும், ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆர்டிஸ்ட் ஒர்க்காக இருந்தாங்கன்னா ஆர்டிஸ்ட்டு தான். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் இருந்தால் ப்ரோக்ராமர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க அந்தந்த ஒர்க்கை பொறுத்தளவு அந்த ஆத்தர்ஷிப் அப்படிங்கிறது வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ இவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ரைட்ஸ் வந்து இருக்குது, பண்டல் ஆஃப் ரைட்ஸ் இருக்குது. ஓகேவா? சொன்னேன் இல்லையா, ரீப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், டிரான்ஸ்லேஷனாக இருக்கட்டும், அல்லது பப்ளிகேஷனாக இருக்கட்டும், ஸோ அதை வந்து இன்னொரு ஆளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரைட்ஸ் வந்து அந்த ஓனர் ஆஃப் ஆத்தருக்கு வந்து இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு புக்கு வந்து எழுதியிருக்கீங்க அப்படின்னா அந்த புக்கை வந்து 16 இயர்ஸ், ஓகேவா, 60 வருஷத்துக்கு வந்து அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கும், ரீபப்ளிஷ் பண்ணுறதுக்கும், அல்லது அடாப்டேஷன் பண்ணுறதுக்கும், டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்குது. உங்களுக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்குது. சரியா? அடாப்ட் பண்ணுறது அப்படிங்கிறது மாற்றி அமைத்தல். ஓகே, வேறு யாருக்கும் அவங்களோட உரிமையை வந்து மாற்றி அளிக்கிறது, இல்லை ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லலாம். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அந்த மாதிரி ரெண்டுமே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் வந்து ஒரிஜினல் ஆத்தருக்கு தான் இருக்குது. இதில் நீங்கள் அடுத்தடுத்து நம்ம காப்பிரைட் பார்க்கும்போது இன்னும் ப்ரீஃபாக பார்ப்போம். ஆத்தர்னா யார், கோ ஆத்தர்னா யார், ஓனர், ஸோ இந்த மாதிரி எல்லாம் பார்ப்போம். அதே மாதிரி காப்பிரைட்டை பொறுத்தவரை யாராச்சும் நம்மளோட ஒரு புக்கை வந்து வித்தவுட் கன்சென்ட்டோட காப்பி பண்ணி அவங்க ஏதாச்சும் பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க மேலே சிவில் ஆக்ஷன் எடுக்கலாம், கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கலாம், காம்பன்சேஷனும் கேட்கலாம், அதே மாதிரி இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி இதுவும் கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து காப்பிரைட். ஓகேவா? இன்னும் டீட்டெயிலாக நம்ம அந்தந்த டாபிக் வரும்போது பார்க்கலாம். செகண்ட் என்ன அப்படின்னா ட்ரேட்மார்க். ட்ரேட்மார்க் அப்படின்னா என்ன? வணிக குறிகள். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களோட பிஸ்னஸை வந்து எல்லாருக்கும் தெரியணும், அதுக்கு ஒரு லோகோ யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அந்த லோகோ தான் என்னது? ட்ரேட்மார்க். இந்த ட்ரேட்மார்க்குக்கு வந்து எதுக்காக கொண்டு வராங்க
எதுக்காக ட்ரேட்மார்க் அப்படிங்கிற ஒன்று வச்சுருக்காங்க அப்படின்னா, உங்களோட பிஸ்னஸ்ஸு அல்லது நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து மற்ற ப்ராடக்ட்லேருந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி காட்டுறதுக்காக தான். ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் ஏதாச்சும் ஒன்று வாங்குறீங்க, அந்த ப்ராடக்ட் வந்து பிடிச்சிருச்சு. ஸோ அதே ப்ராடக்ட் ரிட்டர்ன் கேட்கும்போது இந்த ப்ராடக்ட்னாலே நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்ஜி இல்லை சோனி இந்த மாதிரி இதில் வந்து ஏதாச்சும் ஒன்று வாங்குறீங்க, சோனினாலே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வாங்க. அப்போது அந்த இடத்துல சோனி அப்படிங்கிறது வந்து ட்ரேட்மார்க், எல்ஜி அப்படிங்கிறது வந்து ட்ரேட்மார்க். ஸோ இதுதான் வந்து ட்ரேட்மார்க். நம்மளுடைய ட்ரேட்மார்க் ஆக்ட் வந்து இந்தியாவில் வந்து 1999 வந்து கொண்டு வந்தாங்க. இதில் வந்து மார்க்னா என்ன சொல்லி செக்ஷன் 2M டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. மார்க்னா என்ன? எனி சிம்பிள், சைனு, வேர்டு, டிவைஸு, லெட்டர்ஸு, நம்பர்ஸ், கலர்ஸ் எக்ஸட்ரா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்மார்க். ஓகே, எது வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்லலாம். நம்பர்ஸில் ட்ரேட்மார்க் இருக்கா? ஏதோ ஒரு வகையான கேட்டகரியான சோப்பு இருந்துச்சு பார்த்தீங்களா, 507ன்னு ஏதோ ஒரு சோப்பு. ஸோ அந்த சோப்புக்கு வந்து அந்த நம்பர் இல்லை 007 சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்பர்ஸு. லெட்டர்ஸில் இந்த எல்ஜி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரேட்மார்க்கு. அடுத்து வந்து கலர் மார்க்கு, அந்த கொனிக்குன்னு சொல்லி ஏதோ ஒன்று இருக்குமே, அது எனக்குலாம் தெரியலை. ஸோ அது வந்து கலர் மார்க், அந்த வானவில் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அவங்க வந்து அந்த கலர் தான் அவனோட லோகோ, ட்ரேட்மார்க்கு. அதுக்கப்புறம் ஷேப்புன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொக்கோ கோலா அந்த பாட்டிலோட ஷேப். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து அந்த கொக்கோ கோலா பாட்டிலோட ஷேப்பு இதை வச்சும் எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நம்ம ட்ரேட்மார்க் வந்து வாங்கலாம். ட்ரேட்மார்க்கை பொறுத்தளவு நீங்கள் ட்ரேட்மார்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 10 இயர்ஸ் வரைக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு 10 இயர்ஸுக்கும் என்ன செய்யணும்? ரினிவல் பண்ணணும். ஓகேவா? இப்போ ட்ரேட்மார்க்கை பொறுத்தளவு உங்களோட ப்ராடக்ட் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக தான் இருக்குது. உங்களோட ப்ராடக்ட் வந்து அதே பேரில் நீங்கள் வந்து நல்லா வெல் நோன் மார்க்காக இருக்கிறீங்க, உங்களோட ப்ராடக்ட் வந்து நல்லா சொசைட்டியில் நல்லா ஒரு வெல் நோன் மார்க்காக இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு பர்சன் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மேலே என்ன செய்யலாம்? கேஸ் போட்டு அதுக்கான காம்பன்சேஷன் வந்து வாங்கலாம். ட்ரேட்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேட்டகரியாக இருக்குது. ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்டை வாங்கினீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள், அதில் வந்து டிஎம் போட்டிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து எஸ்எம்னு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்னு போட்டிருப்பாங்க. இப்போ டிஎம் அப்படின்னா ட்ரேட்மார்க். இப்போ நீங்கள் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் வாங்குவீங்க, அதில் பார்த்தீங்கன்னா டிஎம் போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலுக்கு வந்து ட்ரேட்மார்க்குக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறீங்க, அந்த ப்ராடக்ட் வந்து நல்லா சேல் ஆகுது. அப்போ நம்ம இதை வந்து வேறு யாரும் அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? அப்போ நீங்கள் அதுக்கு வந்து ட்ரேட்மார்க் வாங்கிட்டா நம்ம வந்து என்ன செய்யலாம்? யாரும் நம்மக்குள்ளதை சேல் பண்ண முடியாது, மேனுஃபேக்சர் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ ட்ரேட்மார்க் வாங்கணும். அப்போ அந்த ட்ரேட்மார்க் வாங்குறதுக்காக அந்த ப்ராசஸ் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட 12 மந்த்ஸ்லேருந்து 20 மந்த்ஸ் வரைக்கும் ஆகும், 24 மந்த்ஸ் வரைக்கும் ஆகும், 2 வருஷம் வரைக்கும் ஆகும். ஸோ அப்போ அது வரைக்கும் உங்களோட பாட்டிலில் என்ன போட்டுக்கலாம்? டிஎம் அப்படின்னா ட்ரேட்மார்க் வாங்குறதுக்கான ப்ராசஸ் வந்து போய்கிட்டு இருக்கு அந்த வே அப்படின்னு சொல்லி அந்த போட்டிருப்பாங்க. ஓகே, செகண்ட் அப்படின்னா ஆர்ன்னு இருக்கும். ஆர்னு அப்படின்னா ட்ரேட்மார்க் வந்து ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகி நமக்கு வந்து ரிஜிஸ்டர்ட் ஆயிடுச்சு. அப்போ ஆர்னா இது வந்து ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர்ட். ஆர் போட்டு சர்க்கிள்குள்ளே ஆர் இருக்கும், ஒரு வட்டத்துக்குள்ளே ஆர் இருக்கும். அப்படி இருந்து அப்படின்னா அந்த ட்ரேட்மார்க் வந்து ரிஜிஸ்டர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எஸ்எம்னா என்ன? சர்வீஸ் மார்க். சர்வீஸ் மார்க்னா என்ன? இப்போ பேங்குங்கிறது ஒரு சர்வீஸு. ஓகேவா? ஜியோ அப்படிங்கிற ஒரு சர்வீஸ், ஏர்டெல்ங்கிறது ஒரு சர்வீஸ். ஸோ இந்த மாதிரி கொடுக்கலாம் சர்வீஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ட்ரேட்மார்க். ட்ரேட்மார்க்கில் டிஃப்ரெண்ட்ஸ் கேட்டகரிஸ் வந்து இருக்குது. வெல் நோன் மார்க்கு, சர்டிஃபிகேட் மார்க்கு, கலர் மார்க்கு, டேஸ்ட் மார்க்கு, ஸ்மெல் மார்க்கு, அக் மார்க்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான கேட்டகரிஸ் வந்து இருக்குது.
ஓகேவா? இது அந்தந்த சாப்டர் வரும்போது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரியா? இது வந்து ட்ரேட்மார்க். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பேட்டன். பேட்டன் அப்படின்னா என்ன அப்படின்னா புத்தாக்க உரிமை. ஓகேவா? நீங்கள் வந்து இந்த பேட்டன் அப்படிங்கிறது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி தான். இப்போ ட்ரேட்மார்க் அப்படிங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி தான். அதே மாதிரி பேட்டன் அப்படிங்கிறதும் ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி தான். நீங்கள் வந்து ஒரு பேட்டன் வாங்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பொருள் நீங்கள் ஒரு ப்ராடக்டை வந்து இன்வென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பொருள் வந்து நியூ இன்வென்ஷனாக இருக்கணும், நியூவாக இருக்கணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். யாரும் அந்த பொருளை ஆல்ரெடி கண்டுபிடிச்சிக்கக்கூடாது. கேனாட் ஆப்வியஸ், யாருமே அந்த பொருளை வந்து கண்டுபிடிச்சிடக்கூடாது. லாஸ்ட் என்ன அப்படின்னா அது வந்து இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷனாக இருக்கணும். நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய பொருள் வந்து ரிலேட்டட் டு இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷனாக இருக்கணும். நியூ இன்வென்ஷனாக இருக்கணும். கண்டிப்பாக அது வந்து நியூ இன்வென்ஷனாக இருக்கணும். அதை யாரும் வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, பண்ணியிருக்கக்கூடாது. யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா? நீங்கள் வந்து தேவையில்லாத ஒரு ப்ராடக்டை கண்டுபிடிச்சிக்கிட்டு இதுக்கு எனக்கு பேட்டன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. அன்லாஃபுல்லாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி பேட்டனில் வந்து பேட்டன்டபிள் சப்ஜெக்ட் மேட்டர், நான் பேட்டன்டபிள் சப்ஜெக்ட் மேட்டர்னு சொல்லி 2 கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. பேட்டன்டபிள் சப்ஜெக்ட் மேட்டர்னால் அந்த இது வந்து கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி இந்த கேட்டகரியில் வரக்கூடியது எல்லாமே பேட்டன் ரைட்ஸ் வந்து உண்டு. ஓகேவா? நான் பேட்டன்டபிள் சப்ஜெக்ட் மேட்டர் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி கேட்டகரியில் வர மாதிரி இருக்கலாம், பேட்டன் ரைட்ஸ் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதில் அந்தந்த சாப்டர் வரும்போது நான் இன்னும் டீட்டெயிலாக எது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? அப்போது பேட்டன்டபிள் சப்ஜெக்ட் மேட்டர், நான் பேட்டன்டபிள் சப்ஜெக்ட் மேட்டர்னு சொல்லி கேட்டகரியாக கொடுத்துருப்பாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பேட்டன் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டனுக்கான ரைட்ஸ் வந்து 20 இயர்ஸ் வரைக்கும் கொடுப்பாங்க. எதுக்காக கொடுக்குறாங்க? ஏன்னா நீங்கள் உங்களோட நாலேஜை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, ஒரு ப்ராடக்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கான சேல் பண்ணுறது, அதோட ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது பேட்டனை பொறுத்தவரை உங்களோட ரைட்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ரைட். ஓகேவா? சாரி. ஸோ அந்த ரைட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அது வந்து 20 இயர்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். ஓகேவா? 20 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். 20 இயர்ஸ்க்கு அப்புறம் அது வந்து பப்ளிக் டொமைனுக்காக மாற்றிடுவாங்க. 20 இயர்ஸ்க்கு அப்புறம் இது வந்து பப்ளிக் டொமைனுக்காக மாற்றிடுவாங்க. அந்த 20 வருஷம் வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அந்த ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர்லாம். அதுக்கப்புறம் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த ப்ராடக்ட்டை யார் வேணால் என்ன செய்யலாம், மேனுஃபேக்சர் பண்ணலாம், சேல் பண்ணலாம், ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அது வந்து பப்ளிக் டொமைனுக்கு மாறிடும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு பேட்டன்டபிள் சப்ஜெக்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் ப்ராசஸ், அதாவது பார்மாசூட்டிக்கல் ட்ரக்ஸ் அண்ட் மெடிசனை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு அந்த இடத்துல ஒரு புது மெடிசன் வந்து இன்ட்ரோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து 20 இயர்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பொருளானது ஒரு கம்பல்சரி ஒரு மெடிசன், ஒரு எமர்ஜென்சி டைமில் நீங்கள் வந்து ஒரு மெடிசனை கண்டுபிடிக்கிங்க அப்படின்னா அந்த மெடிசனுக்கு வந்து உங்களுக்கு 20 இயர்ஸ் வரை கொடுக்க மாட்டாங்க. 20 இயர்ஸ் வரை கொடுத்தீங்க அப்படின்னாங்கன்னா நீங்கள் தான் ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? நீங்கள் கண்டுபிடிச்சதுனால உங்களுக்கு தான் அந்த ரைட்ஸ் இருக்குது. அப்போது நீங்கள் அந்த மெடிசனை வந்து ரேட்டு இன்னும் அதிகமாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்போ நீங்கள் அதிகமாக சொல்லும்போது எல்லாருமே வந்து அதை வந்து வாங்கி அதுக்கான பெனிஃபிட் அடைய முடியுமா அப்படின்னா முடியாது. இப்போ கொரோனா டைமில் வந்து வேக்சின்ஸ், டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் வேக்சின்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. 20 வருஷம் எனக்கு தான் இந்த ரைட்ஸ் இருக்குது, நான் மட்டும்தான் இந்த இதை வந்து ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ண அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அப்போ இந்த கொரோனா டைமில் யாருக்கும் அந்த கொரோனா வந்து சரி பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் என்ன செய்ய முடியும், இந்த இடத்த பொறுத்தளவு கவர்மெண்ட் என்ன செய்வாங்க, அந்தந்த கவர்மெண்ட் என்ன செய்வாங்கன்னா கம்பல்சரி லைசன்ஸ் இஷ்யூ பண்ணி எங்கே அந்த மருந்து வந்து கிடைக்காம இருக்கோ, எமர்ஜென்சியாக இருக்கோ, அங்கே என்ன செய்வாங்க, இதை வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? அதுக்கான ட்ரேட் சீக்ரெட்டாக அவங்க என்ன செஞ்சுவாங்க, கேட்டு வாங்கிடுவாங்க. ஸோ அதனால் மெடிக்கல் பார்மாசூட்டிக்கல் ரிலேட்டடான ப்ராடக்டை பொறுத்தளவு
அது எமர்ஜென்சியாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து கம்பல்சரி லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. நீ கண்டிப்பாக கொடுத்து ஆகணும் மாதிரி ஒரு கம்பல்சரி லைசன்ஸ் இஷ்யூ பண்ணி அந்த ப்ராடக்ட் லிஸ்ட் மேனுஃபேக்சர் பண்ணி எல்லாருக்கும் பப்ளிக் டொமைனுக்காக விட்டுருவாங்க. ஓகே, இதுதான் வந்து பேட்டன். பேட்டன் மூலமாக ஏதாச்சும் நம்மளோட ப்ராடக்ட், நீங்கள் ஒரு பேட்டனில் வந்து ஒரு ப்ராடக்டை கண்டுபிடிங்க அப்படின்னா ஒரிஜினலாக தான் இருக்கணும். ஓகேவா? ஆல்ரெடி எக்ஸிஸ்டடாக இருக்கக்கூடாது. ஆல்ரெடி கண்டுபிடிச்ச ஒரு பொருளை வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பேட்டன் ரைட்ஸ் வந்து கிடைக்காது. ஓகேவா? நீங்கள் இப்போ நான் ஒரு பொருளை கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த கண்டுபிடிச்ச பொருளை சில ஆல்டர்னேஷன் பண்ணிவிட்டு இது அந்த வண்டியில் இல்லாத நான் ஒரு புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. இது நான் பேட்டன்டபிள் சப்ஜெக்ட் மேட்டர். அதே மாதிரி யாராவது நம்ம ப்ராடக்ட் வந்து திருடி, நீங்கள் கண்டுபிடிச்ச இன்னொரு ஆள் யாராவது திருடி வந்து அவங்க வந்து ஏதாச்சும் இன்வென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம செய்யலாம், இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்டுக்காக கிளைம் பண்ணி காம்பன்சேஷன் வந்து கேட்கலாம். இன்னும் டீட்டெயிலாக பேட்டர்ன்னா என்ன, அது எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதோட ப்ராசஸ் என்ன, பேட்டர்னல் சப்ஜெக்ட் மேட்டர், நான் பேட்டர்னல் சப்ஜெக்ட் மேட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக அந்தந்த டாபிக் வரும்போது கவர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வடிவமைப்புகள். இந்த வடிவமைப்புகள் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து 2000 தான் கொண்டு வந்தாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு டிசைனுக்கும் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கீழே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, டிசைனாக எனி ஷேப், ஓகேவா, கலர், ஸோ இதெல்லாம் சொல்லலாம். டைம்னல் 3 டைம்னல் 2 டைம்னல், ஸோ பேட்டம், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் சொல்லலாம். ஓகேவா? இப்போ டிசைனுக்கு வந்து எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது அப்படின்னா அந்த வாட்டர் பாட்டிலோட ஷேப்பு, ஓகேவா, அந்த ஷேப் அப்படிங்கிறது வந்து ஒரு டிசைன் தான். அதேமாதிரி டிசைனை பொறுத்தளவு எப்போ வந்து ஒரு பொருளுக்கு வந்து டிசைனுக்கு கீழே டிசைனுக்கு வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க, ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கீழே அப்படின்னா அது வந்து பார்க்கும்போது ஒரு மற்றவங்க வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த டிசைன் வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். செகண்ட் வந்து அது வந்து வேர்ல்டுலே யாருமே அந்த டிசைனை வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, பண்ணியிருக்கக்கூடாது, நியூவாக இருக்கணும், ஒரிஜினாலிட்டி வந்து இருக்கணும். ஓகேவா? இப்போ டிசைன் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு டேஞ்சிபிள் ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்கும், இன்டேஞ்சிபிள் ப்ராப்பர்ட்டி சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வந்து டிசைன் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது, அந்த வாட்டர் பாட்டில் சில டிசைன் கொடுத்துருப்பாங்க, ஓகே, ஒரு பூ மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து டிசைன். ஸோ இதை நம்மளால் தொட்டு உணரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஸோ இதுதான் வந்து இப்போ 2 டைம்னல் 3 டைம்னு சொல்கிறேன் இல்லையா. 2 டைம்னால் என்ன, இப்போ அந்த வாட்டர் பாட்டில் இருக்கக்கூடியது வந்து ஒரு ஷேப் வந்து 2 டைம்னல், அல்லது அந்த பாயில் வந்து டிராயிங் போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து 2 டைம்னல். 3 டைம்னல் என்ன, ஒரு கண்ணாடி டப்பாக்குள்ளே, கண்ணாடி பாட்டில் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்து ஏதாச்சும் ஒரு ஃப்ளவர் ஏதாச்சும் வச்சோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது நல்ல 3 கேட்டகரி 3 விதமாக தெரியும், 3 மாதிரி தெரியும். ஓகேவா? ஸோ இது வந்து 3 டைம்னல். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா டிசைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிசைனுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான இல்லஸ்ட்ரேஷன் எது சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஓகே 2 வீலர் அல்லது காரை வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ அந்த 2 வீலர் அல்லது கார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த 2 வீலரோட பார்ட்ஸ் எல்லாமே 2 வண்டிக்கும் சேமாக தான் இருக்கும். ஓகேவா? ஒரு வண்டியில் இன்ஜின் வச்சுருப்பான், இன்னொரு வண்டியில் இன்ஜின் வைக்காமல் போவான். 2 வண்டியிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஷேப்பாக அந்த பார்ட்ஸ் வந்து எல்லாமே இங்கே இருக்கிறது அங்கே இருக்கும். ஓகேவா? ஆனால் அந்த டிசைன், அந்த அட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இப்போ பல்சர் பைக்குக்கும் அல்லது ஒரு வேறு ஏதாச்சும் சொல்லலாம், எனக்கு டக்குன்னு ஞாபகம் இருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் வெஹிக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ அந்த 2 வெஹிக்கிள்ஸையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ டிவிஎஸ் இருக்கும் பல்சருக்கும் பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கிறது தான் இங்கேயும் அசம்பிள் பண்ணியிருப்பாங்க. 2 அசம்பிளிங் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஆனால் அந்த அட்ராக்ஷன், அதோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து டிசைன். இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கீழே பாதுகாப்பு கேட்கலாம். இதையும் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணலாம். ஓகேவா? ரிஜிஸ்டர் பண்ணி வச்சோம் அப்படின்னா அந்த டிசைன் வந்து யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நீ ஒன்ஸ் வந்து ஒரு டிசைனை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த டிசைன் வந்து வேர்ல்டு அளவில் யாருமே என்ன செஞ்சிடக்கூடாது,
யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது, அது நியூவாக இருக்கணும், ஒரிஜினாலிட்டியாக இருக்கணும். இப்போ நம்ம பேட்டர்னில் சொன்ன மாதிரி தான், ஏதாச்சும் ஒரு சின்ன சேஞ்சஸை பண்ணிட்டு வந்துட்டு இது வந்து நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன், இது எனக்கான டிசைனு, எனக்கு இதுக்கு வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கீழே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எனக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. ஓகேவா? ஆல்டர்னேஷனாக இருக்கக்கூடாது, அது நியூவாக அண்டு ஒரிஜினலாக இருக்கணும். அதுதான் வந்து டிசைன். நீங்கள் என்ன கெமிக்கல் ப்ராசஸ் கூட யூஸ் பண்ணியிருக்கலாம், ஸோ அந்த எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் அதுக்கும் வந்து டிசைனுக்கான பாதுகாப்பு வந்து அளிக்கப்படும். அதேமாதிரி நீங்கள் போடக்கூடிய டிசைன் வந்து ஒரு அன்லாஃபுல்லாக இருக்கக்கூடாது, அல்லது யாரையாச்சும் டெஃபமேஷன் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து டிசைன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இன்னும் டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து அந்தந்த டாபிக் வரும்போது பார்க்கலாம், டிசைன்னா என்ன அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லேஅவுட் டிசைன், செமிகண்டக்டர் லேஅவுட் டிசைன். இது என்னது லேஅவுட் டிசைன்னா? சர்க்கியூட் சொல்கிறோம் இல்லையா, சர்க்கியூட் அந்த மொபைல் அல்லது இந்த ரேடியோ, இந்த டிவி, இதெல்லாம் அந்த சர்க்கியூட் இருக்கும். ஓகே, அந்த மதர் போர்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மதர் போர்டோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? மதர் ப்ராடக்ட் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட், இப்போ சாம்சங்க்கு, எல்ஜி, சோனி, ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அல்லது ஆப்பிள், ஸோ இந்த மாதிரி ஃபோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மதர் போர்டு அப்படிங்கிறது வந்து தான் அது வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கு நான் ஒரு டிசைன் வந்துருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த டிசைனை வந்து அவன் என்ன செஞ்சுக்கலாம், ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டான் அப்படின்னா அதை யாரும் என்ன செய்ய முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது. அதுதான் சர்க்கியூட், அந்த சிப்ஸு, அந்த ட்ரான்ஸ்ஃபர், ஸோ இதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா, அந்த டிரான்ஸ்லேட். ஸோ அந்த டிரான்ஸ்லேட்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுக்குன்னு அவன் தனியாக ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து வாங்கி வச்சுருக்கான், பாதுகாப்பு வந்து வாங்கி வச்சுருக்கான். அதை வந்து வேறு யாரும் காப்பி பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து டிசைனுக்கும் வரும், லேஅவுட் டிசைனுக்கும் வரும். இந்த கேஸ் லாஸ் என்ன கேஸ்லன்னா, நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச வெல் நோன் கேஸ் தான், லேண்ட்மார்க் கேஸில் தான். என்ன அப்படின்னா ஆப்பிள் வர்சஸ் சாம்சங் கேஸில் தெரியும் இல்லையா, ஸோ அந்த கேஸில் தான். ஓகேவா? அப்போ அவன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு வந்து காப்பி பண்ணி அவன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான காம்பன்சேஷன் எல்லாமே கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி யூஎஸ்ஏ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. யாருக்கு? சாம்சங் தான் காப்பி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஆப்பிளுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்குன்னு சொல்லி யூஎஸ்ஏ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருந்துச்சு. ஆனால் அதை தவிர்த்து மற்ற நிறைய நாட்டுகளில் வந்து சாம்சங் பேராக தான் வந்துச்சு. ஆனால் ஃபைனலாக வந்து இங்கே வந்து யூஎஸ்ஏ பொறுத்தளவு காம்பன்சேஷன் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் அந்த டாபிக் வரும்போது பார்ப்போம். லேஅவுட் டிசைன்னா இதுதான், அந்த சர்க்கியூட்டு. ஓகேவா? அந்த சிப்பு, மெமரி இதில் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு டிசைன் இருக்குது. அந்த டிசைனுக்கு என்ன செய்யலாம், நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி பாதுகாப்பு வந்து வாங்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். ஓகேவா? இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டிஸ் தான். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ட்ரேட் சீக்ரெட். ட்ரேட் சீக்ரெட் அப்படின்னா என்ன அப்படின்னா ரகசியத்தன்மை அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸை வந்து நல்லா விதமாக போகுது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சீக்ரெட் வந்து ஃபாலோ பண்ணுவீங்களே, அதுதான் வந்து ட்ரேட் சீக்ரெட். அது எனி ஃபார்முலாவாக இருக்கலாம், எனி மெத்தட் ஆஃப் பிஸ்னஸாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து பாதுகாக்கிறீங்க அப்படின்னா அது வந்து பர்டிகுலராக அந்த பிஸ்னஸ் பண்ணும்போது அதை வந்து உங்களோட எம்ப்ளாயின்னு அவங்கள்ட்ட மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அவங்க அதை என்ன செய்யணும், ட்ரேட் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணணும். இப்போ நான் வந்து உங்களோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், நீங்கள் அந்த ட்ரேட் சீக்ரெட் வந்து எங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, இதை வந்து வெளியில் இது பண்ணக்கூடாது, நம்மளோட கம்பெனியோட மேனுஃபேக்சருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் இதை தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் வேலை வந்துட்டு நான் இன்னும் வெளியில் போயிட்டு அதே மாதிரி ஒரு கம்பெனியோ அல்லது அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட்டோ வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறேன் அப்படின்னா என் மேலே என்ன செய்யலாம், இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்டுக்காக சூட் ஃபைல் பண்ணலாம். ட்ரேட் சீக்ரெட் அப்படின்னா ரகசியத்தன்மை. ஓகேவா? அது அந்த ஃபார்முலா, அடுத்த மெத்தட் ஆஃப் பிஸ்னஸ்ஸு, அடுத்தது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம், அல்லது வந்து கஸ்டமர் ப்ரொஃபைலாக இருக்கலாம், அல்லது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிங் மெத்தடாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த கேட்டகரிகளுக்கெல்லாம் ஒரு
ட்ரேட் சீக்ரெட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அந்த ட்ரேட் சீக்ரெட்டுக்கும் பாதுகாப்பு வந்து அளிக்கப்படும். ஆனால் எக்ஸப்ஷன் எது வரும் அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ட்ரேட் சீக்ரெட் வந்து ஒரு மெடிசனை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரேட் சீக்ரெட் என்ன செஞ்சால் ஆகணும், பப்ளிக் வெல்ஃபேருக்காக கொடுத்து தான் ஆகணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன், நிலையல் குறியீடு. நிலையல் குறியீடு அப்படின்னா என்ன அப்படின்னா லாஸ்ட் இதில் சொன்னேன் இல்லையா, புவிசார் குறியீடுன்னு சொல்லலாம். அந்தந்த ஒரு ஆரிஜின், ஓகேவா, ஒரு ஆரிஜினில் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு ஃபேமஸாக கிடைக்கலாம், ஒரு ஃபெமிலியராக இருக்கக்கூடியதாக இருக்கலாம், எல்லோரும் ஈஸியாக உருவாக்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டில் சொன்னது தான் இந்த காஞ்சிபுரம் சில்க்ஸ். ஸோ அங்கே எல்லா பீப்புளும் அதை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா. அதே மாதிரி பத்தமடை பாய், அதே மாதிரி நேச்சுரலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டார்ஜிலிங் டீ, காஷ்மீர் ஆப்பிள், ஸோ இந்த மாதிரி ஓகேவா, பாஸ்மதி ரைஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் அது வந்து பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அந்த பிஸ்னஸை பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து என்ன செய்யலாம், அவங்க வந்து ஜிஐ வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஜிஐக்கும் ட்ரேட்மார்க் என்ன வித்தியாசம் அப்படின்னா ட்ரேட்மார்க் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வந்து வாங்கி வைக்கிறது, ஜிஐ அப்படிங்கிறது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மட்டும்தான் வாங்க முடியும், தனியாக ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வந்து வாங்க முடியாது. இப்போ மதுரை மல்லி இருக்கட்டும், திண்டுக்கல் பூட்டாக இருக்கட்டும், அல்லது தஞ்சாவூர் டாய்ஸு, ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன செஞ்சுவாங்க, ஜிஐ வாங்கி வச்சுருப்பாங்க. இந்த ஏரியாவில் இது விளையுது, ஸோ இது வந்து எங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு அப்படிங்கிறது சொல்லி வாங்கியிருப்பாங்க. அப்போ ஜிஐ அப்படின்னா என்ன, இதோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறலாம் டீட்டெயிலாக அந்தந்த கிளாஸ் வரும்போது நம்ம பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி ஜிஐ பொறுத்தளவு இப்போ அந்த இண்டிவிஜுவல் பர்சன் சொன்னேன் இல்லையா, இப்போ இருட்டுக்கடை அல்வாவுக்கு வந்து ஜிஐ கிடைக்காது, திருநெல்வேலி அல்வானா ஜிஐ கிடைக்கும். இருட்டுக்கடை அல்வாங்கிறதும் செப்பரேட்டாக ஒரு பர்டிகுலர் பர்சனை மாத்திரம் அவன் ட்ரேட்மார்க்குன்னா வாங்கலாமே தவிர்த்து ஜிஐ கீழே கொண்டு வர முடியாது. ஜிஐ கீழே கொண்டு வந்தால் அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால அந்த ஜிஐ கீழே வர இப்போ சங்கரங்கோயிலில் வந்து அந்த தறி இது பண்ணுறாங்க, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாஸ்லையும் கிடைக்கக்கூடிய வச்சு தான் அந்த ஜிஐ வந்து வாங்குவாங்க, சாக்லேட் இண்டிகேஷன். அப்போது அது வந்து நேச்சுரலாகவும் இருக்கலாம், ஆர்டிஃபிஷியலாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஆனால் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் அது வந்து அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு நல்ல லெவலில் போச்சு, அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே வந்து ஜிஐ வந்து கிடைக்கும். சரியா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் அண்ட் வெரைட்டிஸ், ட்ரெடிஷனல் நாலேஜ், இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த சீட்ஸு. ஓகேவா? சீட்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது, புது விதமான சீட்ஸை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு புது விதமான விதையை வந்து உருவாக்குறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுமாதிரி ட்ரெடிஷ்னல் நாலேஜ் அப்படிங்கிறது பழைய ட்ரெடிஷ்னல் நாலேஜ்னால் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? பழைய அந்த வில்லேஜில் நடக்கக்கூடிய அந்த வைத்தியத்தை வந்து காப்பாற்றுறதுக்காக அந்த ட்ரெடிஷ்னல் நாலேஜ் அப்படிங்கிறதையும் ஐபிஆர் கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து ஒவ்வொரு கிளாஸ்லையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, எனக்கு ஆல்ரெடி ஆடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து ஒவ்வொரு டாபிக் வைஸாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் ரிலேட்டட் டு இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ், அதாவது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கீழே என்னென்ன கன்வென்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரியா? ட்ரிப்ஸ் இருக்குது, ட்ரேட் ரிலேட்டட் டு ஆஸ்பெக்ட் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, பர்ன் கன்வென்ஷன், ரோம் கன்வென்ஷன், பாரிஸ் கன்வென்ஷன், அதுக்கப்புறம் WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், விப்போ வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக போகலாம். சரியா? தேங்க்யூ.